இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பவும் நீங்க அவளுக்கு தானே ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு எதிராக அவ கோர்ட்டுக்கே போயிருக்கா. அது எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன் உன்னை. பெரியப்பா, நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போதும், உன்கிட்ட நான் கதையெல்லாம் கேட்கல. எனக்கு எதிராக எதுக்காக இத பண்ண? இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அதை என்னால இப்ப சொல்ல முடியாது பெரியப்பா. பாத்தீங்களானே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், நீங்க என்ன வெறுத்தாலும் என்ன பொண்ணு இல்லைன்னு சொல்லி அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாலும் நான் உங்க பொண்ணுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நான் உங்க கூட இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறத விட உங்க பொண்ணா நான் இங்க இருக்கணும். அதனாலதான் நான் ஸ்டே வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பாவை விட்டு பொண்ணு பிரிய கூடாதுன்னு ஸ்டே வாங்குறது தப்பா? மாசம் இருக்கிற மாதிரி நாடகம் போடுறத என்கிட்ட வச்சுக்காது. உன் நாடகத்தை நம்பி ஏமாந்த காலம்லாம் போயிடுச்சு. பெரியப்பா ப்ளீஸ், நான் இந்த வீட்ல உங்க கூடயும் பெரியம்மா கூடயும் எப்பவும் இருக்கணும்னு தான். உன் நடிப்பெல்லாம் இதோ நிக்கிறா பாரு, ஏமாந்தவ இவகிட்ட வச்சுக்கோ. நீ ஸ்டே வாங்கிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வக்கீல் சார், இவ என்ன பண்ணாலும் நான் ஃபைல் பண்ண கேஸ மாத்திக்க போறது இல்ல. நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உடனே நீ எதுவும் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் மாயா வாங்கின ஸ்டேக்கு ஹியரிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போய் பார்க்கறேன். இவளை என் பொண்ணு இல்லைன்னு அறுத்தறிஞ்சே ஆகணும்.